சண்டையின் ஆரம்பம். சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. சண்டையின் ஆரம்பமே மிகவும் ஆபத்தானது. கோபமான ஒரு வார்த்தை அடுத்த வார்த்தையை பிறப்பிக்கும். வார்த்தைகளின் எண்ணிக்கையும் வேகமும் அதிகரிக்கும். வார்த்தைகளில் கோபம் நிரம்பி இருக்கும். இவை அதிகரிக்கும் போது இவற்றை தடை பண்ணுவது மிகவும் கடினம். ஒரு பெரிய அணைக்கட்டில் தண்ணீரை சேகரித்து அதன் மதகை திறந்து விட்டால் அதை அடைப்பது மிகவும் கடினம். சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுவது போல இருக்கும். மதகை சிறிதளவு மாத்திரம் திறந்துவிட்டால் தண்ணீரை தடுத்து நிறுத்திவிடலாம். மதகை முழுவதுமாக திறந்துவிட்டால் தண்ணீரின் அளவும் வேகமும் அதிகரிக்கும். அதை தடுத்து நிறுத்துவதற்கு வழியே இல்லை. நாம் சண்டை போடும்போது ஆரம்ப வார்த்தைகளை தடுத்து நிறுத்திவிட வேண்டும். அதற்கு மேலும் வார்த்தைகளை கொட்டி விடாதவாறு நாவுக்கு கடிவாளம் போட வேண்டும். விவாதம் எழும்பும் முன்பாக சண்டையை விட்டுவிடுவது மிகவும் எளிது. அதுதான் நல்லது. விவாதம் பெரிதாகிவிட்டால் சண்டையை நிறுத்த முடியாது. சிறிய தீ பெரிய காட்டை கொளுத்தி விடுவது போல சண்டையின் ஆரம்பம் எல்லோரையும் அழித்து போடும். ஆகையினால் சண்டை ஆரம்பமாகும் போதே அதை விட்டுவிடுவது உத்தமம். சண்டையை ஆரம்பம் பண்ணியவர்கள் எப்ராயிமர், அப்னேர், ரெகபயாம், யெரொபயாம்.